ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு திரை விமர்சனம். இன்னைக்கு திரை விமர்சனம் நிகழ்ச்சியில நாம பார்க்க போற திரைப்படம் மாயபிம்பம். ஒரு பெண் எப்போது தன்னுடைய இதயத்தை திறந்து காதலை அனுமதிப்பாள்? மென்மையான மனசு உடைய ஒரு பெண் வெறும் வசீகரத்தையோ வார்த்தை ஜாலங்களையோ பார்த்து காதல விழுவதில்லை அப்படின்றதுக்கு இந்த படத்துல வர்ற ஜானகின்ற ஒரு கதாபாத்திரம் ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுது. ஜீவாவை முழுமையா நம்பலாம் அப்படின்னு முடிவெடுத்து அவனுக்காக குரல் கடிகாரம் வாங்கி அது காதலோட நினைவு சின்னமா உயரும் பட்சத்துல செல்ஃப் ஸ்டார்ட் ப்ரொடக்ஷன் சார்பா KJ சுரேந்தர் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிற இந்த படத்துல ஆகாஷ், ஹரிருத்ரன், ஜானகி, ராஜேஷ் பாலா, அருண்குமார் இவங்கெல்லாம் அந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. நந்தா துரைராஜ் மியூசிக் பண்ணியிருக்கிற இந்த படத்துக்கு எட்வின் சஹாய் சினிமோட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு. இந்த மூவியை டைரக்ட் பண்ணியிருக்காரு KJ சுரேந்தர். கடலூர் சிறைச்சாலையில் கைதியாக இருக்கிற மருத்துவ கல்லூரி மாணவன் ஜீவா ஒரு சிறை அதிகாரியை காப்பாற்ற எடுக்கும் முயற்சி மற்றவர்களால தவறாக பார்க்கப்பட்டு சித்திரவதையை அனுபவிக்கிறாரு. அவர் செய்த செயலை சிறை மருத்துவர் சுட்டிக்காட்டி தடுத்து அவருக்கு சிகிச்சை செய்து காப்பாத்துறாரு. இந்த நல்ல இளைஞன் ஏன் சிறைவாசத்தை அனுபவிக்கிறாரு அப்படின்றதுக்கான காரணத்தோடு 2005 இந்த படத்தோட கதைக்களம் தொடங்குது. ஜீவா தாய், தந்தை, அண்ணன், அண்ணி, அவங்களோட மகள் அப்படின்னு அழகான கூட்டு குடும்பமா வாழ்ந்துட்டு வர்றாரு. இவருக்கு கேபிள் டிவி பழுது பார்க்கும் நண்பர்கள் மோகன், ரமேஷ், முரளி அப்படின்னு 3 உயிர் நண்பர்கள். மருத்துவம் படிச்சுட்டு இருக்கிற ஜீவா விடுமுறை நாட்கள்ல தன்னுடைய நண்பர்களோடு பொழுதை கழிக்கும் பழக்கமுடையவர். அதிலும் மோகன்ற முரளி பெண் பித்தன். இவர் பெண்களை தவறான கண்ணோட்டத்துல பார்த்து அவங்கள அணுகி அவங்களோடு பழகி அந்த அனுபவங்களை தன்னுடைய நண்பர்கள் கிட்ட பகிர்ந்து கொண்டு அவங்கள வெறுப்பு ஏத்துவாரு. இப்படி இவருடைய சபல புத்தியுடன் கூடிய சகஜமான பழக்க வழக்கங்கள் நண்பர்கள் மனசுல பெரிய அளவு பெண்களை பற்றிய தவறான எண்ணங்களை விதைக்குது. இந்த நிலையில ஜீவா ஒரு பேருந்துல பயணமாகிறாரு. இப்படி பயணம் செய்யும் போது எதிரே பக்கத்து பேருந்துல பயணம் செய்கிற ஜானகின்ற சுமதிய பார்த்தவுடன் ஒரு விதமான ஈர்ப்பு இவருக்கு உண்டாகுது. ஜீவா பேருந்துல பயணம் செய்யும் போது எதிரே பக்கத்து பேருந்துல பயணம் செய்யும் ஜானகின்ற சுமதியை பார்த்தவுடன் ஒரு விதமான ஈர்ப்பு உண்டாகுது. அவங்கள பின்தொடர்ந்து செல்லும் போது விபத்து ஏற்பட்டு மருத்துவமனையில அனுமதிக்கப்படுறாரு. இவர் அனுமதிக்கப்பட்ட அந்த மருத்துவமனையில சுமதி நர்ஸா வேலை பார்த்துட்டு வராங்க. இதனால இவங்க 2 பேரும் சந்திக்கும் வாய்ப்பு அடிக்கடி அமையுது. ஜீவாவுக்கு அவருடைய நண்பர்கள் உசுப்பேற்றி விட அவருடைய உடல் தேறியவுடன் ஜீவா, சுமதி 2 பேரும் மீட் பண்றாங்க. மோகனோட யோசனைப்படி ஜீவா கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சுமதிய ஏமாற்றி நண்பனோட அறைக்கு அழைச்சிட்டு போறாரு. அங்க தவறாக நடக்க முயற்சி பண்றாரு ஜீவா. சுமதி ஜீவாவை உதறி தள்ளிவிட்டு அழுகையோடு வெளியே வர்றாங்க. இதுக்கப்புறம் 2 பேரும் சந்தித்து கொள்ளும் வாய்ப்பு குறையுது. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஜீவா தன்னுடைய தவற உணர்ந்து சுமதியை தேடி அவங்க வேலை பார்த்துட்டு வரும் மருத்துவமனைக்கு போறாரு. அங்க சுமதி வர்றதில்ல அப்படின்ற ஒரு தகவல் கிடைக்குது. சுமதியை தேடி அலையிறாரு ஜீவா. கடைசியில ஜீவா சுமதியை கண்டுபிடிச்சாரா இல்லையா? சுமதி வேலைக்கு வராததுக்கான காரணம் என்ன? சுமதிக்கு என்ன ஆச்சு? ஜீவா சுமதியை எந்த விதமான அதிர்ச்சியில பார்த்தாரு? ஜீவா சிறை தண்டனை அனுபவிக்க காரணம் என்ன அப்படின்றது தான் இந்த படத்தோட மீதி கதை. கடலூர், சிதம்பரம் இதோட பின்னணியில 2005 கதை நகருது. அந்த நகரங்களின் தெருக்கள், கோவில்கள், பேருந்து நிலையங்கள், ரயில் பாதைகள்
இவற்றோடு சேர்ந்து மருத்துவ கல்லூரி மாணவன் பார்வையிலான மருத்துவ தகவல்கள், டார்கோஸ்டோமியா, ஜிசிஎஸ் உடற்கூராய்வு போன்ற மருத்துவ தகவல்களை எடுத்துக்கிட்டு அதை காதல் கதையோடு மிக்ஸ் பண்ணி திரைக்கதை அமைச்சு ரசிக்கும்படி படத்தை கொடுத்திருக்காரு இந்த படத்தோட இயக்குனர் KJ சுரேந்தர். ஒரு மருத்துவர் உயிரை காப்பவர், மனித உடலையும் மனதையும் அறிவியல் பூர்வமாகவும் அறத்தின் வழியிலும் நின்று புரிந்து கொள்ள வேண்டியவர். மனித உடற்கூராய்வை பயிலும் ஒரு மாணவன் ஒரு பெண்ணோட உடலையும் மனதையும் எப்படி பார்க்குறாரு அப்படின்றதுக்கான பாத்திர படைப்பு தான் இந்த ஜீவா. மருத்துவ கல்லூரி மாணவன் ஜீவான்ற கேரக்டர்ல ஆகாஷ் நடிச்சிருக்காரு. தன்னுடைய இயல்பான நடிப்பின் மூலம் அந்த கதாபாத்திரமாகவே மாறியிருக்காரு. குறிப்பா சொல்லணும்னா, காதலை காமமாக மாற்றி புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதுவே அவருக்கு எதிர்வினையாக மாறும்போது வருத்தப்படும் காட்சிகள், காதலியின் துன்பத்தை போக்க அவர் எடுக்கும் விபரீத முயற்சியினால் ஏற்படும் சிறைவாசம், இப்படி சில. ஜீவாவோட காதலி சுமதின்ற கேரக்டர்ல அறிமுகமாகி இருக்காங்க ஜானகி. எளிமையான முகம், கவிதையான கண்கள், யதார்த்தமான புன்சிரிப்புடன் அனைத்தையும் கையாளும் விதம், தன்னை நேசிக்க காதலன் கிடைச்சிட்டான் அப்படின்ற மகிழ்ச்சியான நேரத்துல நடக்கும் சம்பவத்தோட தாக்கம், தாயின் நடத்தையால் தன்னை தவறாக பார்க்கும் ஆண்களிடமிருந்து விலகி செல்ல எடுக்கும் முயற்சிகள், இப்படி அலட்டல் இல்லாத மென்மையான உணர்வுகளை பிரதிபலிக்கும் முக பாவனையிலும் உடல் மொழியாலும் படத்தை பார்க்குற பார்வையாளர்களை அட்ராக்ட் பண்ணியிருக்காங்க அவங்களோட நடிப்பால. ஆகாஷோட நண்பர்களாக ஹரிருத்ரன், ராஜேஷ், அருண்குமார் உட்பட படத்தில் நடிச்சிருக்கிற எல்லாருமே தங்களுடைய நடிப்பின் மூலம் தங்களுடைய கதாபாத்திரங்களை பார்க்குறவங்க மனசுல எளிதில் பதிய வைக்கிறாங்க. சினிமாட்டோகிராஃபர் எட்வின் சஹாய் கடலூர், சிதம்பரம் பகுதிகளை கண்முன் கொண்டு வந்திருக்காரு அவரோட சினிமாட்டோகிராஃபியில. இசையமைப்பாளர் நந்தாவின் பின்னணி இசை, சாங் கம்போசிங் மற்றும் விவேகா, பத்மாவதி இவங்களோட லிரிக்ஸ் படத்தோடவே பயணமாகுது. எடிட்டர் வினோத் சிவகுமார், கலை இயக்குனர் மார்டின், நடன இயக்குனர் ஸ்ரீகிருஷ் உட்பட தொழில்நுட்ப கலைஞர்களோட பணி படத்தின் நிறைவு. அதிகமான அன்பு காதலை எப்படி அலை கழிக்கிறது அப்படின்றது தான் இந்த படத்தோட ஒட்டுமொத்த கருத்து. குறிப்பா சொல்லணும்னா, தன்னுடைய ஒழுக்கத்தை விட நண்பர்கள் குழுவின் அங்கீகாரம் எவ்வளவு முக்கியம் அப்படின்றத பொருட்படுத்தும் போது ஒரு வெள்ளந்தியான இளைஞன் எப்படி தடம் புரள்கிறான் அப்படின்ற யதார்த்தத்தை பதிவு பண்ணியிருக்கு இந்த படத்தோட குழு. மீண்டும் அடுத்த வாரம் திரை விமர்சனம் நிகழ்ச்சியில சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.